மச்சான் வாடா. என்ன மச்சான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல மச்சான், சாம்பிராணி போட்டுட்டு இருக்கேன். டேய் பின்ன என்னடா, உட்காரு. அப்ப நான் சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப அலையாத, உட்காரு. என்ன சிறுத்தை அப்படி பாக்குற? நீ உட்கார்ந்து சாப்பிடு. நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறியேன்னு உட்கார தென்றல். இவன் சொல்றான்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பூரி போடுவேன், ஏன் இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட போடுவேன், இவ்வளவு ஏன் ஒரு மாசத்துக்கு கூட போடுவேன், ஆனா வருஷ கணக்குல போடுவியா? அதான் போட்டாச்சு, குடு. பத்திரமா வச்சிரு மச்சான். ஏன் சலிச்சுக்கிற? பேசாம சித்து கூட நீயும் இங்கே தங்கிட வேண்டியதானே? அட ஏன் தென்றல் நீ வேற, இவனே பயந்து போய் தான் இங்க தங்கிக்கிட்டு இருக்கான். ஆண்டாள் பாட்டி எப்ப என்ன சொல்லுவாங்களோ, எப்ப இவனை சிக்கல்ல மாட்டி விடுவாங்களோன்னு இவனே ஒவ்வொரு நாளையும் பயத்துலதான் கடத்திக்கிட்டு இருக்கான். இதுல நான் வேற இங்க தங்கணுமா? அந்த குருமா எடு. ஒரு நிமிஷம். என்ன தென்றல், டைம் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? சாரி மச்சான், உனக்கு இல்ல, இருக்கிறத வச்சுக்கோ. ஆமா சிறுத்தை, ஏதாவது முக்கியமான விஷயமா திடீர்னு நீங்க வந்திருக்க? உனக்கு என்னமா, நீயும் புருஷனும் கோடீஸ்வரர் வீட்டு வாரிசா மாறிட்டீங்க, 2 பேரும் ஜாலியா வந்து இங்க செட்டில் ஆயிட்டீங்க. எனக்கெல்லாம் அப்படியா? எனக்கு எஃப்எம் வேலையும் போச்சு, பைக் ரைடர் வேலையும் போச்சு. வேற எங்க போய் வேலை தேடுறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். அதான் கொஞ்ச நேரம் உங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். டேய் சிறுத்தை, பேசாம எனக்கும் சேர்த்து ஒரு வேலை தேடுறியா? டேய், ஏற்கனவே உனக்கு நான் வேலை தேடி உன்னை அந்த வேலையில சேர்த்து விட்டு கடைசியில என் வேலை பறி போனதை பார்த்தாதா? இப்ப திரும்பவும் புதுசா வேற ஒரு கம்பெனில உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த வேலையில உனக்கு ஏதாவது சிக்கல் வந்து மறுபடியும் எனக்கு அந்த வேலையும் போடும். அதான் உனக்கு ஆசை. வாயை முட்டு சாப்பிடுறா. அக்கா, சித்து மாமா தான் ஆகாஷத்தா ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. பேசாம சிறுத்தைய நம்ம ஆபீஸ்ல சேர்த்து விட்டுலாமே. இல்லக்கா, நீ சொன்ன ஆகாஷத்தான் கேட்டுக்குவாரு. அதனால ஆகாஷத்தான் ஆபீஸ்ல சிறுத்தைக்கு ஏதாவது வேலை கொடுக்க சொல்லி நீ அத்தன் கிட்ட பேசிப்பாரு. அம்மா தாயே, தயவு செஞ்சு நிலா சொல்ற மாதிரி இந்த விஷயத்த சீக்கிரமா கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. எனக்கு இப்போதைக்கு ஏதாவது வேலை கிடைச்சே ஆகணும், இல்லனா மன உளைச்சல்ல இதை விட கம்மியா சாப்பிடுவேன். சரி சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடி, நாம இப்பவே உன் வேலை விஷயமா ஆகாஷ் கிட்ட போய் பேசலாம். அப்படியா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பாடு போதும். அடப்பாவி, வேலைன்னு சொன்னதும் அப்படியே பாதியிலே எந்திரிச்சிட்ட. நீ உட்கார். உட்கார்றா. இல்ல மச்சான், இல்ல, எனக்கு இப்பவே வேலை கிடைச்சாகணும். ஏன்னா நான் ஒரு டென்ஷன்ல இருக்கேன். ஓ அப்படியா? அப்படிதான்டா. இப்போ நீ முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாதான் உனக்கு வேலையே. அப்படியா சொல்றேன்? உட்கார். இப்ப பாரு, இப்ப பாரு தென்றல், இப்ப பாருடா. டேய் பாரு. மச்சான் இன்னும் சாப்பிடலையா? அது கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். தென்றல், நீயும் சீக்கிரம் சாப்பிடு, நாம கிளம்பலாம். தென்றல், நீ இன்னும் சாப்பிடலையா? சரி, ஒண்ணு கவலைப்படாத, எனக்கு வேலை மட்டும் ஆகாஷ் ஆபீஸ்ல கிடைக்கட்டும். உனக்கு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட்டே வச்சிரறேன். சரி ஓகே, வா நம்ம ஹோட்டல் போலாம். எது? இல்லடா, ஆகாஷ் கிட்ட வேலை விஷயமா பேசிட்டு அதுக்கு அப்புறமா ஹோட்டல் போலாம்னு சொன்னேன். அதான் பார்த்தேன், நீ மனசு மாறால மாறிடுவே. நீ சாப்பிட்டது போதும்டா. வா. அம்மா நிலா, சரியான நேரத்துல நீ அண்ணனுக்கு சரியான யோசனை சொன்னமா. இவங்களுக்கு எல்லாம் 3 ஸ்டார் ஹோட்டல், உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கேட்டுச்சா? வாங்க போலாம். இதெல்லாம் கரெக்டா கேட்டுருவீங்களே, வாங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். வாங்க. என்ன 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ஆகாஷ், சிறுத்தைக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை கிடைக்குமா? ஆமா ஆகாஷ், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். எங்களால் தான் சிறுத்தைக்கு எஃப்எம்ல வேலை போச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி எங்கெங்கேயும் அலைஞ்சான். கடைசியில ஒரு பைக் ரைடர் கம்பெனில ஜாயின் பண்ணான். அங்கேயும் எங்களால வேலை போயிடுச்சு. பைக் ரைடர் கம்பெனில நான் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா இவன் மேல இறக்கப்பட்டு இவனுக்கும் நான் அங்க வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த கிராதகி சிவானி
இவன் கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இவன் மேல பழிய போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிட்டா. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுனால என்னையும் இந்த கம்பெனில வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. இனிமே எந்த வேலைக்கு போறது என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த கம்பெனில பார்ட்னரா ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. அதனால நீங்க வேணா சிறுத்தை பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்களா? சூப்பர் மச்சான். ஆகாஷ் மட்டும் அவர் கம்பெனில என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோயேன், அவர் என் மூஞ்சில காரி துப்புனா கூட நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். நான் ஒண்ணு உன்ன மாதிரிலாம் கிடையாது மச்சான். எனக்கெல்லாம் ஈனோ மானோ சூடு சுரண வெக்கம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகாஷ் ப்ரோ, நீங்க என்ன உங்க கம்பெனில தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு எங்க டீலிங் ஒத்து வரலனா வேற யாராவது டிஜிட்டல் ப்ரோமோட்டா கமிட் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க புதுசா ஒரு டிஜிட்டல் ப்ரோமோட் கம்பெனியை ஆரம்பிச்சுக்கங்க. என்ன ஆகாஷ், எதுவும் சொல்லாம இதையே யோசிச்சுட்டே இருக்கீங்க? சிறுத்தைக்கு எதுவும் வேலை இல்லையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சிறுத்தையை பத்தி மட்டும் யோசிக்கல, சித்துவையும் சேர்த்து யோசிச்சுட்டு இருக்கேன். சித்து நம்ம கம்பெனில பார்ட்னரா ஒர்க் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். அதே நேரம் அவன் வேற கம்பெனில வேலைக்கு சேர்ந்து யார்கிட்டயாவது கை கட்டி சம்பளம் வாங்குறது எனக்கு பிடிக்காது. அதனால நான் ஒரு வேற விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன். வேற என்ன விஷயம் ப்ரோ? எல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். நைட் நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிடும்போது சொல்றேன். அப்படி என்ன ரகசியமான விஷயம் அது? ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல தென்றல், எல்லாம் நல்ல விஷயம்தான். அது டின்னர் சாப்பிடும்போது சொல்றேனே. ஓகேவா? ஆகாஷ் ப்ரோ, நீங்க நைட்டு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா எனக்கு வேலை கன்ஃபார்மா இல்லையா அத மட்டுமாவது இப்ப சொல்லுங்க. கன்ஃபார்ம் தான் சிறுத்தை. அப்பாடா, எனக்கு இது போதும். நீங்க நைட்டு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிறுத்தை, சாப்பிடு. சாப்பிடுறேன். அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம கம்பெனிக்கு இது வரைக்கும் டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ரீசெண்டா நம்ம ஆப்போசிட் கம்பெனிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம பிசினஸ்க்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. அதான் நான் அந்த டிஜிட்டல் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன். ஆகாஷ், என்னப்பா சொல்ற? திடீர்னு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா இனிமே நம்ம கம்பெனிக்கு அந்த ஒர்க்கெல்லாம் யாருப்பா பாப்பா? கவலையப்படாதீங்கப்பா. நாம எதுக்கு யாரோ ஒருத்தரை நம்பி டிஜிட்டல் ஒர்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? பேசாம அது சம்பந்தமான கம்பெனியை நாமளே உருவாக்கிடலான்னு தோணுது. நீ சொல்றது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நமக்கு டிஜிட்டல் சம்பந்தமா எதுவுமே தெரியாதேப்பா. நாம எப்படி அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறது? உங்க சந்தேகம்லாம் கரெக்ட் தான் தாத்தா, ஆனா நம்ம பிசினஸ்க்கும் டிஜிட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா தென்றல், சித்து, சிறுத்தை இவங்க 3 பேருக்கும் டிஜிட்டலை பத்தி நல்லா தெரியும்ல. ப்ரோ, பேசாம நம்மளே புதுசா ஒரு டிஜிட்டல் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டா என்ன? ப்ரோ, அது எப்படி ப்ரோ? சித்து, எதுக்கு தயங்குற? இது நல்ல விஷயம் தானே? இல்ல தென்றல், நம்மளால கண்டிப்பா முடியும். நம்ம 3 பேரும் சோஷியல் மீடியால இருந்தவங்க தானே, அதனாலதான் ஆகாஷ் இப்படி ஒரு முடிவையே எடுத்திருக்காரு. சரியா சொன்ன தென்றல். ஆகாஷ், நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் ஆகாஷ். எங்க மேல உங்களுக்கு இவ்ளோ நம்பிக்கை இருக்கும் போது நாங்க ஏன் வேண்டான்னு சொல்ல போறோம்? தாராளமா நீங்க அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ, இந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணல, நீயும் சித்துவும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கூடவே சிறுத்தையும் வச்சுக்கோங்க. இந்த டிஜிட்டல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். மத்தபடி அது உங்க கம்பெனி தான். அந்த கம்பெனியோட எம்டி, டிசைடிங் அத்தாரிட்டி, மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்க தான். சுருக்கமா சொல்ல போனா எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. முழுக்க முழுக்க அது உங்களால மட்டுமே உருவாக போற ஒரு கம்பெனி.
என்ன இந்த ஆகாஷ் புதுசா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த சித்துவுக்கும் தென்றலுக்கும் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்? என்ன பாட்டி, ஆகாஷா தான் சொல்றதை கேட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா உங்க முகத்துல அப்படி எந்த ஒரு சந்தோஷமும் தெரியலையே. அப்படின்னா என் அக்காவும் சித்து மாமாவும் சேர்ந்து இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நல்லபடியா கம்பெனியை ஆரம்பிங்க. பாட்டி, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் மனப்பூர்வமா தான் சொல்றேன். எனக்கு இதுல உண்மையிலேயே சந்தோஷம்தான். நீயும் சித்துவும் ரொம்ப புத்திசாலிங்க. உங்க மூலமா இப்படி ஒரு கம்பெனி உருவாச்சுன்னா அது நிச்சயம் நல்லபடியா வளரும்மா. சந்தோஷமா ஆரம்பிங்க. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காவது எந்த மறுப்பும் சொல்லாம உடனே ஓகே சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் என்ன, ஆண்டாளே சம்மதம் தெரிவிச்சிட்டா. சந்தோஷமா டிஜிட்டல் கம்பெனியா ஆரம்பிச்சிடுங்க. தென்றல், சித்து, உங்க 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே. என்ன தென்றல், இப்ப போய் ஏதோ ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஹோம்ஒர்க்லாம் உட்காந்து பார்த்து பண்ணிட்டு இருக்க? இது என்ன ஹோம்ஒர்க்கா? பின்ன என்ன அது? டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அதெல்லாம் எதுக்கு நீ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சித்து இப்படி கேக்குற? ஆகாஷ் நமக்காக ஒரு புது டிஜிட்டல் ப்ரமோஷன் கம்பெனிய ஆரம்பிக்கிறதா இருக்காரு. நம்ம மேல நிறைய நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இவ்ளோ பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட அவர் கொடுத்திருக்காரு. அதுக்காக இப்பவே நாம ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? கம்பெனியே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்கு இந்த ப்ரிப்பேர்லாம்? என்ன கேள்வி இதெல்லாம்? கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம அது சம்பந்தமா கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பதான் கம்பெனி ஓபன் பண்ணதும் அது நமக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆகாஷ் இந்த கம்பெனியை எனக்காக ஆரம்பிக்கல, உன் நல்லதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆகாஷ் எனக்காக என்ன முடிவு எடுத்தாலும் அதை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட தானே சொல்றான். அதுக்கு காரணம் உன் சோம்பேறித்தனம் தான். பின்ன என்ன, ஆகாஷ் நமக்காக இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னதும் என்ன பார்த்தல, அதுக்காக எவ்வளவு பொறுப்பா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன்னு. ஆனா நீ பாரு, எதையுமே யோசிக்கவே செய்யாம ஜாலியா சுத்திட்டு இருக்க. பத்தாததுக்கு என்ன வேற எதுக்கு இப்பவே ப்ரிப்பேர் ஆகுறேன்னு கேள்வி வேற கேக்குற. ஓ, மேடம் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் பெர்ஃபெக்ட் இல்ல. இன்டைரக்டா அப்படிதானே சொல்ல வர்ற? இன்டைரக்டாலாம் இல்ல சார், டைரக்டாவே அப்படிதான் சொல்றேன். உண்மையிலேயே நீ பெர்ஃபெக்ட்டே இல்லதான். உண்மையை சொன்னா சாருக்கு உடனே கோவம் வந்துருமே. மூஞ்சியை பாரு. என்ன பண்ற? என்னையா பெர்ஃபெக்ட் இல்லன்னு சொன்ன? ஏய், என்ன பண்ற? ஏய் சித்து, எனக்கு வேலை நிறைய இருக்கு. எனக்கு வேலை இல்லையே. அதுக்கு ஹாய் பாட்டி, how are you? ஏய், எழுந்துரு. நீ ஏண்டா இங்க வந்திருக்க? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? நம்ம ஆகாஷ் தான் வர சொன்னார் பாட்டி. என்ன பாட்டி, என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க? சொல்லுங்க பாட்டி, ஏன் என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க? டேய், என்ன பாட்டி பாட்டின்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? யாருடா உனக்கு பாட்டி? நீங்க தான் பாட்டி. வாய மூடு. நீ என் மகன் வழி பேரனா இல்ல மகன் வழி பேரனா? பாட்டி பாட்டின்னு உரிமை கொண்டாடுற? இனிமே என்ன பாட்டின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அப்ப ஆண்டின்னு கூப்பிடவா? என்னது ஆண்டியா? அப்ப அக்கான்னு கூப்பிடுறேன், இல்ல தங்கச்சின்னு கூப்பிடவா?
தங்கச்சின்னு கூப்பிடுவேன், ஆனா கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஏய், பின்ன நான் வேற எப்படிதான் கூப்பிடுறது, நீங்களே சொல்லுங்க. மேடம்னு கூப்பிடு. மேடமா? ஹாய் மேடம். உங்களை அப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே. என்ன மாதிரி இருக்கு? அது வந்து சாம்பார் சாதத்தை ஒளிச்சு வச்ச மாதிரி. என் முன்னாடி உனக்கு சரிசமமா உட்காரத்துக்கான தகுதி இருக்கு இருக்கு இருக்கு. உட்காரு சிறுத்தை. எப்படி இருக்க சிறுத்தை? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா. என்னப்பா சிறுத்தை, எப்படிப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியய்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சூப்பரா தெரியுது. டேய் சிறுத்தை, மச்சான் என்னடா? மச்சான் 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 நேத்து அவனை பார்த்தேன். டேய் நில்றா, ஏன்டா சுத்துற? ஏன் நீதானே உலகம், அதான் உன்னையே சுத்துறேன். சரி சரி விடு. ஆகாஷ் சாருங்க. ஆகாஷ் சார், குட் மார்னிங் சார். ஏய் சிறுத்தை, என்ன புதுசா சார்ன்னுலாம் கூப்பிடுற? சித்துவையும் தென்றலையும் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறியோ அதே மாதிரி என்னையும் கூப்பிடு. இல்ல, நான் சித்துவ பேர் சொல்லி மட்டும் கூப்பிட மாட்டேன். அப்பப்ப அவனை நானு மாமா மச்சான் வாடா போடா மாப்பிள அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் உங்களை கூப்பிட முடியுமா? ஏன் கூப்பிட முடியாது? நீ சித்துவையும் தென்றலையும் எப்படி கூப்பிடுவே அதே மாதிரி என்னையும் கூப்பிடு. அப்படியா மச்சான் சார்? ப்ரோ, மேனேஜர் இப்பதான் கால் பண்ணாரு. நம்ம ஆரம்பிக்க போற டிஜிட்டல் கம்பெனிக்கு அவர் புதுசா ஒரு ஆஃபீஸ் பார்த்துருக்காராம். அந்த ஆஃபீஸோட லொகேஷனை உனக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீயும் தென்றலும் போயிட்டு அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஒருவேளை அந்த ஆஃபீஸ் பிடிக்கலன்னா நம்ம வேற ஆஃபீஸ் கூட பார்த்துடலாம். ஓகேவா? சித்து, ஆகாஷ் உன் மேல அக்கறைப்பட்டு உனக்கு இப்படி ஒரு கம்பெனிய ஆரம்பிச்சு கொடுத்திருக்கான். இதையாவது நல்லபடியா பாத்துக்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க ஆசீர்வாதத்தோட இந்த கம்பெனியை நானும் தென்றலும் நல்லா சேர்ந்து பாத்துக்கிறோம். கரெக்டா சொன்ன சித்து. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. வரேன் நிலா. ப்ரோ, நீ ஆஃபீஸ் பார்க்கறதுக்கு போகும்போது ஆட்டோலயோ கேப்லயோ போக வேண்டாம். இங்க பாட்டியோட காரு சும்மா தானே இருக்கு. இங்க புதுசா கார் வர்ற வரைக்கும் நீ பாட்டியோட காரையும் யூஸ் பண்ணிக்க. ஆகாஷ், என்னப்பா என் கார அவங்களுக்கு கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது? பாட்டி, நீங்க இப்ப எங்க போறீங்க? வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு காரு? ஒருவேளை கோவில் கோலான்னு எதுக்காவது போகணும்னா அப்போதைக்கு ஏதாவது ஒரு காரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன் பாட்டி. ஆகாஷ் மச்சான். சொல்லு மச்சான். இல்ல மச்சான், நான் இனிமே சித்துவை எப்படி கூப்பிடுறேனோ அதே மாதிரி உங்களையும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டீங்க மச்சான். ஆமா மச்சான். அது ரைட்டு மச்சான். ஆனா உங்க பாட்டி எப்படி கூப்பிடுறதுன்னு நீங்க சொல்லவே இல்லையா மச்சான்? என்ன மச்சான் இப்படி கேட்ட? இவங்க எனக்கும் சித்துவுக்கும் பாட்டினா உனக்கும் பாட்டி தானே. அதனால நீ உங்களை பாட்டினே கூப்பிட்டுக்கோ. அப்படியா மச்சான்? தேங்க்யூ மச்சான். சரி, பாய் மச்சான். டாடா மச்சான். பாட்டி, உங்க பேரனே பாட்டி உங்களை பாட்டின்னு கூப்பிடலாம்னு சொல்லிட்டார் பாட்டி. அதனால பாட்டி, இனிமே பாட்டி உங்கள பாட்டி நான் தலைய ஆட்டி பாட்டி பாட்டின்னு தான் கூப்பிடுவேன் பாட்டி. இல்லனா பாட்டி உங்க பேரை கோச்சுக்குவாரு பாட்டி. என்ன பாட்டி, நான் சொல்றது சரியா பாட்டி? நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சொல்லிட்டு போங்க பாட்டி. ஐயா, நீ சாதாரண ஆளு கிடையாதுடா. எல்லாரையும் சாவடிச்சிடுவ. என்ன விட்டுரு. எங்க போறீங்க?